மீன் வலைகளில் நிறைய வகைகள் இருக்குங்க. அதில் சாமானிய வலை அப்படிங்கிறது என்னன்னா, அது நார்மலான வலை அப்படின்னா என்னன்னா, கடலில் நம்ம போடுவோம். கடலில் அந்த வலை இப்படி விழுகும். மீன்கள் வந்து கும்பலாக தான் உங்களுக்கு மீன் கடல் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். சுற்றிட்டு வரும். அப்படி அந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் வரும்பொழுது இந்த வலைக்குள்ளே அது வரும்பொழுது இவங்க மீனவர்கள் வந்து எடுப்பாங்க. அதுக்கு தான் அந்த மீன் வலையை போட்டுட்டு அந்த இதையே பார்த்துட்டு இருப்பாங்க, கடலோட இதை பார்த்துருப்பாங்க. அந்த மீன் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் வரும்போது அந்த இடத்துல அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அந்த நேரத்தில் அந்த வலையை சுருட்டி எடுக்கும்போது அந்த மீன்கள் வந்து அப்படியே மாட்டி மாறும். இது மேலாப்புல வந்து அந்த மீன்களை அள்ளி எடுத்துட்டு போகிறது. அந்த கடல் தாயோடைய மார்பிலிருந்து பால் குடிப்பது போல அந்த மீன்களை அந்த கூட்டத்தை எடுத்துட்டு வருவாங்க மீனவர்கள். அப்போ திரும்ப அந்த மீன்களோட குஞ்சுகள்லாம் அந்த வலையில சிக்காது. ஏன்னா சின்ன சின்ன மீன்கள்லாம் அந்த வலையோட சைஸ்ல இருந்து வெளியில போயிடும். அந்த மீன் குஞ்சுகள் அடுத்து வளர்ந்து இனப்பெருக்கமாகி ரொம்ப சுலபமாகவே வேகமாக உருவாகவும் அதுக்கு தகுந்த அத்தனை சூழலும் கடல்ல இருக்கும். இந்த பாட்டம் ட்ராலருங்கிறது என்னன்னா, இந்த வலை ஒரு கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இந்த வலையை நீங்க போட்டீங்கன்னா இது நேரடியா போய் கடலோடைய அடித்தளத்துல போய் படுத்துரும். இதனாலதான் பாட்டம் ட்ராலர்னு பேரு. கடலுடைய அடிமட்டத்தில் போய் உழுகும். இந்த வலையுடைய ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பால் இல்லை ஏதாவது ஒரு கடினமான பொருட்களால் செய்யப்பட்ட மெட்டலால் செய்யப்பட்ட ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட் தான் அது அதோட தரையில் கொண்டு போய் இறக்குது. இப்படி தரையில் இறக்குற இந்த வலையை போட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா போட்டை ஓட்டுவாங்க. அப்போ போட்டை ஓட்டும் போது என்ன ஆகும்னா இந்த தரையில் இருக்க வலை அந்த தரை இருக்குல்ல, அந்த தரை அப்படியே உழுதுட்டு வரும். இதுக்குள்ள பவளப்பாறைகள், அந்த பவளப்பாறையோட சேர்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள், நண்டு, இறால், அதுக்கப்புறம் வந்துட்டு கடல் பாம்பு, கடல்ல இருக்கக்கூடிய நம்ம உணவாக உட்கொள்ளாத சில வகை மீன்கள், அதுக்கு அப்புறம் அந்த நுண்ணுயிரிகள், இது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவளப்பாறைகள், பவளப்பாறைங்கிறது ஒரு உயிர், அது வந்து ஒரு ஆர்கனிசம், அது வந்து ஒரு உயிரற்றது அல்ல. பவளப்பாறையும் அந்த பவளப்பாறையால் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டமும் அதுதான் கடல் தாயை வாழ வைக்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல சுமார் 80% உயிரினங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பவளப்பாறை சுத்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதான் அந்த ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணும் ஃபுல்லா. அந்த பவளப்பாறையவே இது சுரண்டி எடுக்கும் இந்த பாட்டம் ட்ராலர். சரி, ஒரு பவளப்பாறை அந்த ஈகோசிஸ்டம் உருவாகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் சராசரி ஆகும்னு ஒரு யோசனை? நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கண்டிப்பா. கரெக்டா ஒரு 100-150 வருஷம் ஆகும். 100-150 வருஷம் ஆனா தான் பவளப்பாறையோட ஈகோசிஸ்டம் என்பது அங்க உருவாகும். 100-150 வருஷத்துக்கு மேல, 100-150 இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த பவளப்பாறைகளை ஒரு முறை எடுத்துருவாங்க. ஒரு செகண்ட் அப்படி வலிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இது 100 வருஷம் ஆனாதான் அந்த இடத்துல பவளப்பாறைகள் வரும். பவளப்பாறைகள் வந்தா தான் அந்த இடத்துல மீன்கள் உற்பத்தி ஆகும். மீன்கள் உற்பத்தி ஆனாதான் அந்த மீன்களை பெரிய மீன்கள் கடலோடைய எல்லைக்கே வரும், மேல் பரப்புக்கே வரும். அப்ப மேல அல்ல குறையாது, ஆனா கீழே சுரண்டி எடுக்கும் பொழுது கடலே அழிஞ்சிரும்.